Let him answer. I'll come to you. Same question. அதான் முதற்கட்ட விசாரணை பொறுத்திருக்கும். நீங்க சொன்னது சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. மென்ஷன் ஆனது உண்மைதான். எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்ல தட் ஒரு பர்டிகுலர் நார்கோட்டிக்ஸோ இதுதான் கன்சியூம் பண்ணிருக்காங்க. இட் இஸ் a subject matter of investigation. So let we need some time to clarify that. என்ன எடுத்துக்காங்கன்றத அதுதான் சொல்றேன். அது இப்போதைக்கு we cannot say that ஏன்னா எவிடன்ஸ் இருந்தா தான் நான் சொல்ல முடியும். ஆமா எடுத்திருக்காங்கன்னா we could have told you had there been an evidence. இப்போ எப்படி நான் உங்களுக்கு எவிடன்ஸோட சொல்றேனே அதே மற்ற மேட்டர் கூட இது கூட நான் சொல்லி இருந்திருக்கலாம். நீங்க இந்த 2 பட்டா கத்தி அவங்க கேட்டோம் சோர்ஸ் எங்க இருந்து கொண்டு வந்தீங்க? வீட்டுல தான் வச்சிருந்தோம். ஏற்கனவே எங்களுக்கு வேற மற்ற பசங்களுக்குள்ள ஒரு முன்விரோதம் இருக்கிறதுனால அவங்க ஏதாவது ஒரு நாள் எங்களுக்கு மடக்கி ஏதாவது பண்ணுவாங்க சொல்லிட்டு அதனால வச்சிருந்தோம். அதுக்காக தான் அன்னைக்கு பை சான்ஸ் இது யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். இவங்க மேல பெரிய கிரிமினல் ஹிஸ்டரி 4 பேர் மேல நமக்கு ரெக்கார்ட்ஸ்ல ஒரு சின்ன கேஸ் தவிர வேற எதுவுமே வரல. ஆனால் ஏதாவது ஒரு லோக்கல் நேபர்ஹுட்ஸ்ல சின்ன சின்ன தகராறு இருக்கலாம். அது நம்ம கிரைம் ஹிஸ்டரிக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ்க்கு வராது. அதனால நமக்கு அது தெரியல. பட் இதுதான் 2 பட்டாக்கத்தி நம்ம 2 பட்டாக்கத்தியும் 2 போனும் சீஸ் பண்ணிருக்கோம். ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில இருந்து அவர் கையெழுத்து பெற்று வீட்டுக்கு போயிட்டாரு. உண்மைதான் நீங்க சொன்னது உண்மைதான். அவர் இல்ல நான் எங்க ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரு. அவருடைய கையெழுத்து கூட அங்க லெஃப்ட் வித்வுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க. அது அவரோட கையெழுத்து நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு. நாங்க விசாரிச்சோம். அவரோட ஓன் சிக்னேச்சரோட நாங்க அந்த டாக்குமெண்ட் எங்க கையில இருக்குது. அவரோட பட் அவர் சேஃபா இருக்காரு. நாங்க அங்க டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம். ஆஸ்பத்திரி இதுலயும் விசாரிச்சிட்டோம். ட்ரெயின்ல வந்து வெப்பன்ஸ் எடுத்துட்டு போற அளவுக்கு செக்யூரிட்டி வந்து அவர் லேப்ஸா இருக்குன்னு பாக்குறீங்களா சார்? இல்ல கண்டிப்பா நீங்க சொன்னது this is though it's a matter of concern no doubt, but நம்ம கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் பொறுத்திருக்கும் ஜிஆர்பி தமிழ்நாடு போலீஸோடைய பார்ட் and RPF also they have also been apprised of this issue. நம்ம ஜிஆர்பி பொறுத்திருக்கும் கூட எனக்கு ஃபேக்ட்ஸ் இல்ல டீடைல்ஸ் இல்ல. I was told a few minutes before அவங்களும் இதுக்கு ஒரு FIR போட்டிருக்காங்க. So within the railways பொறுத்திருக்கும் whatever is the security arrangements I may not be the appropriate person to reply because inside the train எங்களோட jurisdiction இல்ல. சார் மெட்ரோல இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதாவது இந்த மாதிரி ரயில் நிலையங்கள் எப்படி சார்? அதான் நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச குறிப்பா வந்து மீனம்பாக்கம் ரயில் நிலையத்துல கூட ஒரு மாணவர்கள் வந்து கையில பட்டாக்கத்தி பேக்ல இருந்து எடுத்து இன்னொரு பேக் மாத்திர வீடியோ கூட வெளியே வந்திருக்கு. இல்ல நீங்க சொன்னது கரெக்டுங்க. இப்ப நிறைய ஆக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப சின்ஸ் நீங்க கேக்குறீங்க இப்போ சில மீடியால கவர் கூட பண்ணிருக்காங்க. இதே திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 500 கிராம் மித்தாம்ஃபெட்டமைன் லாஸ்ட் ஒரு சமீப காலத்துல ஒரு 4-5 மாசத்துல சீஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் பிரஸ்ல கவர் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 500 கிலோகிராம் காஞ்சா இந்த வருஷம் சீஸ் பண்ணிருக்காங்க. MDMA டேப்லெட்ஸ் 100, LSD டெப்பன்டால் டேப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும். சில பேர் டேப்லெட்ஸ் உடைய இல் இம்பாக்ட் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 60,000 டேப்லெட்ஸ் திருவள்ளூர் போலீஸ் இங்க மட்டும் இல்ல மகாராஷ்டிரா குஜராத் அப்புறம் டெல்லி ஹரியானா இந்த 4 ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சப்ளையர்ஸ்க்கு செக்யூர் பண்ணி சீஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால இந்த ஆக்ஷனும் பேரலா நடந்துட்டு தான் இருக்குது. அதுல இது இல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஞ்சா பொறுத்திருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஒடிசா அண்ட் ஆந்திரால இருந்து நம்ம டீம்ஸ் அங்கே போயிட்டு அது கூட சில பேர் கவர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோகிராம் கஞ்சா இந்த லாஸ்ட் 6 monthsல ஒரு 7 to 8 கேசஸ்ல செக்யூர் மட்டும் இல்ல. அங்கே யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலையில போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில போய் நக்சலைட் ப்ரோன் ஏரியாஸ்ல போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆயிட்டு ரொம்ப சிறப்பா இங்க வேலை வந்து பார்த்திருக்காங்க. சோ அதனால நம்மளை பொறுத்திருக்கும் whatever efforts are best possible at our end are being taken, whether it is ganja, whether it is synthetic drug or tablet பொறுத்திருக்கும். சப்ளை ஒரு 10 டேப்லெட் முடிக்கிறோம்னா பின்னாடி சோர்ஸ் போயிட்டு வரைக்கும் டெல்லி வரைக்கும் ஏதாவது போகணும்னா பாம்பே வரைக்கும் கூட போறாங்க. அது நீங்க நிறைய கேஸ்ல நீங்க செக் பண்ணிக்கலாம். திருவள்ளூர்ல சில பேர் கவர் பண்ணிட்டு இருப்பீங்க. ராணிப்பேட் வெள்ளூர்ல யாராச்சும் கவர் பண்றீங்கன்னா யூ கேன் ஆஸ்க் தம். தேங்க்யூ.
நம்பர் தெரியல, பட் இன்ஜுரிஸ் நிறைய இருந்துச்சு. அதனாலதான் 307 அதாவது கொலை முயற்சி கேஸ் போட்டிருக்கோம். அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்துல அதுதான் ஹையஸ்ட் செக்ஷனுங்க, அது கேஸ் போட்டிருக்கோம். Pardon? Sir, is he going back to his hometown or did he inform? That is what he has said, that I want to go to my hometown. So in case of any further this thing, we'll let you know. சார் வேற ஏதோ பாதிக்கப்பட்டிருக்க வடமாநிலம் ஏதோ கணக்கீடு ஏதோ செஞ்சு எப்படிங்க? வேற எதுக்கும் அது பாதுகாப்பு வழங்குவதற்கு அதுல அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தமிழ்நாடு பொறுத்திருக்கும். எங்க திருநெல்வேலி திருவள்ளூர் பிளஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்கு இல்லைங்களா, இங்க எதுவுமே இல்ல. அதாவது செங்கல்பேட்டில் உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரம்ல தெரியும், 1000 கணக்கான லேபரர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இந்த இன்சிடென்ட் தவிர நீங்க பெருசா எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இல்லீங்களா. ஏகப்பட்ட நம்பர்ஸ்ல இருக்காங்க. கெஸ்ட் ஒர்க்கர்ஸ் பொறுத்திருக்கும் நாங்க க்ளோஸ் வாட்ச்ல வச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ளே தலைவர்கள் இருப்பாங்க. அது இல்லாம அந்த கம்பெனில பார்க்கக்கூடிய HR மேனேஜர்ஸ் நம்ம டச்ல இருப்பாங்க. அவங்களுக்கு பிளஸ் பெட்ரோலிங் பண்ணிட்டு அதே மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லா ஊர்ல ஒரே ஊருக்காரங்குள்ளே கூட இருக்கலாம், 2 ஊருக்காரங்குள்ளே இருக்கலாம். அப்போ ஏதாவது சின்ன இஷ்யூ வரும்போது உடனடியா போலீஸ் அங்கே போயிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு எங்க அரெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கு எல்லா இடத்துல பண்ணிருக்கோம். சோ அதனால நான் சொல்லிட்டேன், நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டேங்க. அவர் முன்னாடி திருவள்ளூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இப்போ அவர் போயிட்டாரு. அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாரு சொல்றாரு. அவருக்கு ஒரு இண்டிபெண்டன்ட், அவருக்கு நம்ம போய் ஃபோர்ஸ் பண்ணி ஆமா அது அப்புறம் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருன்னா we cannot be responsible for that. No, அவருக்கு நம்ம சைட்ல பெஸ்ட், கவர்மெண்ட் சைட்ல அவருக்கு ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அடுத்தடுத்த ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் பெஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்கோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து ட்ரக்னால அடிக்ட் ஆகுறாங்க. சோஷியல் மீடியால கண்டினியூஸா நிறைய பேஜஸ் இப்ப பாக்குறோம். யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரக் யூஸ் பண்றாங்க. சோஷியல் இது லாஸ்ட் கேள்வியை வச்சுக்கலாம். சோஷியல் மீடியால டெஃபினெட்லி இந்த ரீல்ஸ் வருது, சிலதுல டெஃபினெட்லி அதுல நாங்க கூட வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்சிடென்ட் வரும்போது தான் ஒருவேளை உங்களுக்கு கவனத்துக்கு வருது. இந்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு லெசர் வால்யூம் ஆஃப் லெசர் இன்டென்சிட்டி ஆஃப் ரீல்ஸ் போடும்போது நிறைய பேருக்கு FIR போட்டிருக்கோம். நிறைய பேருடைய பேரண்ட்ஸ் சரி சின்ன குழந்தைகளுக்கு லைஃப் கெட்டு போயிடும் சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வர சொல்லி எழுதி வாங்கிய பிரின்சிபல் வர சொல்லி நிறைய கேஸ் அந்த மாதிரி பண்ணிருக்கோம். 2 குரூப்ல சண்டை போடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எல்லாத்துக்கும் நம்ம FIR போட ஆரம்பிச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்களுக்கு எந்த வேலை கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால டெஃபினெட்லி we are aware of this thing. இது ஒரு சோஷியல் மீடியாவுடைய ஏஜ் இருக்கிறதுனால அதுல ஆனால் போலீஸ் பொறுத்திருக்கும், நாங்க எங்க கவர்மெண்ட் மிஷினரி பொறுத்திருக்கும், நாங்க we are definitely aware of it and whatever best efforts are required we are taking. Thank you.